வெல்கம் டு villagebarberstories.com. அன்புக்கு அபிதா முதலாம் பாகம். அபிதா அந்த காலேஜின் கனவுக்கண்ணி. 20 வயது இளம் மொட்டு. ஆனால் அவள் கண்களில் கொஞ்சம் திமிர் தெரியும். உடலமைப்போ ஐயர் பெண்ணை போல. ஆனால் அவள் ஐயர் பெண் அல்ல. ஒரு பெரிய நகை கடை ஓனரின் மகள். அவளின் தாத்தா காஞ்சிபுரம் பக்கத்தில் நகை செய்யும் தொழிலில் புகழ் பெற்றவர். இப்போது அபிதாவின் அப்பா சென்னையில் பெரிய நகை கடைகள் 3 வைத்து இருக்கிறார். நீங்கள் கூட அந்த கடை விளம்பரங்களை பார்த்து இருக்கலாம். அவ்வளோ பெரிய கோடீஸ்வர குடும்பத்தில் பிறந்த அபிதாவுக்கு இயல்பையிலேயே கொஞ்சம் திமிர் ஜாஸ்தி. தன் அழகை நினைத்து பெருமைப்படுவாள். அதைவிட அதை பராமரிப்பதில் அதிக கவனம் எடுத்துக்கொள்வாள். அதற்காகவே ஒரு பியூட்டிஷியனிடம் கான்ட்ராக்ட் போட்டு வைத்திருக்கிறாள். என்னதான் பார்லரில் தன்னை அழகுபடுத்தி கொண்டாலும் தன்னுடைய நீளமான முடியை எப்போதும் ஷார்ட்டாக வெட்டியதில்லை அபிதா. ஜஸ்ட் ட்ரிம் மட்டும்தான் செய்வாள். மாடர்ன் ட்ரெஸ் அத்தனையும் அவளுக்கு பொருத்தமாக இருந்தாலும் அவளுடைய நீளமான முடி சில சமயங்களில் அவள் அணியும் ஆடைக்கு பொருத்தமாக இருக்காது. இருந்தாலும் அபிதா அதை கண்டுகொள்வதில்லை. காலேஜுக்கு காரில் தான் வருவாள். காலையில் டிரைவர் டிராப் செய்துவிட்டு மாலை வந்து பிக்கப் செய்து கொள்வான். உடன் படிக்கும் எவருடனும் அதிகம் பேச மாட்டாள். காலேஜில் தோழிகளும் இல்லை. அபிதா சிறு வயதிலிருந்தே இப்படித்தான். தன் வீட்டில் வேலை செய்யும் ஆட்களிடம் கூட மரியாதையாக பேச மாட்டாள். அவளுடைய பெற்றோரும் அவளை இளவரசியைப் போல நடத்தினார்கள். காலேஜிலும் அப்படியே நடந்து கொண்டாள் அபிதா. அபிதாவின் அழகுக்காக அவள் பின்னால் சுற்றும் வாலிபர்கள் ஏராளம். காலேஜிலேயே அவள் பின்னால் சுற்றாத, அவளிடம் வழியாத பசங்களே இல்லை. காலேஜில் படிக்கும் எல்லோருமே பணக்கார வீட்டு பசங்கதான். ஆனால் ஜெகன் மட்டும் நல்ல மார்க் வாங்கியதால் அந்த பெரிய காலேஜில் சீட் கிடைத்து வந்தவன். அவன் சொந்த ஊர் கோவை பக்கத்தில் ஒரு சின்ன கிராமம். அம்மா மட்டும்தான். அப்பா ஜெகனின் சிறு வயதிலேயே இறந்து விட்டார். அம்மா அனுப்பும் பணத்திலும் காலேஜ் முடிந்து ரோட்டோர ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வேலை செய்து கொண்டே படித்து வந்தான். காலேஜில் நல்லா படிக்கும் மாணவனும் கூட. முதல் நாளே அபிதாவின் அழகில் மயங்கிவிட்டான் ஜெகன். ஆனால் அவனுக்கு நிதர்சனம் புரிய அபிதாவின் அழகுக்கும் வசதிக்கும் தான் சரியானவன் அல்ல என்று புரிந்து கொண்டு படிப்பில் கவனம் செலுத்தினான் ஜெகன். ஆனால் அபிதாவை எங்கு பார்த்தாலும் அவள் அழகை ரசிப்பதை நிறுத்தவில்லை. அபிதாவின் அழகான முகம், அவளின் சிரிப்பு, நீண்ட அடர்த்தியான முடி எல்லாவற்றையும் விட அபிதாவின் திமிரும் பிடிக்க ஆரம்பித்தது ஜெகனுக்கு. ஆனால் ஜெகனை மதிக்கக்கூட மாட்டாள் அபிதா. ஒரு நாள் காலை வழக்கம் போல காலேஜில் டிரைவர் அவளை டிராப் செய்துவிட்டு போய்விட அவள் தன் கிளாஸ் ரூமுக்கு வந்தாள். அப்போது ஜெகனும் வந்து கொண்டு இருந்தான். பின்னால் வரும் ஜெகனை முறைத்து கொண்டே சென்றாள் அபிதா. கிளாஸில் செமஸ்டர் ஃபீஸ் கட்ட அன்றுதான் கடைசி நாள். எல்லோரும் பணம் கட்ட அபிதா தன்னுடைய ஹேண்ட்பேக்கை எடுத்து பர்ஸை தேட அதில் அவளுடைய பர்ஸ் இல்லை. உடனே பதட்டமடைந்த அபிதா தன் பேக்கை முழுமையாக செக் பண்ணியும் பர்ஸ் கிடைக்கவில்லை. அபிதா தன்னுடைய பர்ஸை யாரோ திருடிவிட்டார்கள் என்று சந்தேகம் வர யாராக இருக்கும் என்று யோசித்தாள். அப்போது எல்லோரும் பணம் எண்ணிக்கொண்டு இருக்க ஜெகனிடம் மட்டும் 2000 ரூபாய் நோட்டு இருக்க மற்ற எல்லோரும் 500 ரூபாய் நோட்டை வைத்திருந்தார்கள். அபிதாவின் அப்பா அவளுக்கு எப்போதும் 2000 ரூபாய் நோட்டை தான் தருவாள். அதனால் ஜெகன் தான் தன்னுடைய பர்ஸை திருடிவிட்டான் என்று நினைத்தாள். அவனை எல்லோர் முன்பும் சட்டையை பிடித்து கன்னத்தில் அறிந்தாள் அபிதா. ஜெகனுக்கு என்ன நடக்கிறது என்று புரியாமல் அவளை தடுக்க அதற்குள் 4-5 அறை கன்னத்தில் கொடுத்து விட்டாள் அபிதா. உடன் இருந்தவர்கள் அவளை பிடித்து விலக்கிவிட்டனர். நாயே, என்ன தைரியம் இருந்தால் என்னோட பர்ஸை திருடியிருப்ப? என்ன சொல்கிற அபிதா? நான் உன்னோட பர்சனை திருடினா? ஆமாடா நாயே, சும்மா நடிக்காத. ஃபீஸ் கட்ட பணம் இல்லைன்னு கேட்டிருந்தால் நானே கொடுத்துருப்பேனே. உன்னை மாதிரி சோத்துக்கு வழி இல்லாதவனை இந்த மாதிரி காலேஜில் சேர்த்தா இப்படித்தான் நடக்கும். அபிதா, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோங்க. நான் உங்கள் பணத்தை திருடலை. இது நான் பார்ட் டைமாக வேலை செஞ்சு சம்பாதிச்ச பணம். என் அம்மா ஊரில் இருந்து அனுப்பிய பணம் எல்லாம் சேர்ந்து அதுதான் இருக்குது. ஜெகன் என்ன சொல்லியும் அவனை யாரும் நம்பவில்லை. அபிதா ஹெச்ஓடியம் புகார் செய்ய பிரச்சனை பெரிதாக. அபிதா காலேஜிலிருந்து தன் அப்பாவுக்கு ஃபோன் செய்து தான் வைத்திருந்த நோட்டுகள் அனைத்தையும்
ரூபாய் நோட்டு தான் என்று ப்ரூவ் பண்ண ஜெகனால் அப்போதும் எதுவும் செய்ய முடியவில்லை. அதன் பின் ஜெகனிடம் இருந்து பணத்தை வாங்கி அபிதாவுக்கு பீஸ் கட்டிவிட்டு, ஜெகன் நன்றாக படிக்கும் மாணவன் என்பதால் அவனை மன்னித்து சில நாட்கள் டைமும் கொடுத்தனர். ஆனால் ஜெகனை யாருமே நம்பவில்லை. அவன் அபிதாவின் பணத்தை திருடி விட்டான் என்று நினைத்தார்கள். அவனுடன் யாரும் பேசவும் இல்லை. அடுத்த சில நாட்கள் அப்படியே செல்ல, அபிதா காலேஜுக்கு காரில் வந்து கொண்டு இருக்க, காதில் ஹெட்ஃபோன் போட்டு பாட்டு கேட்டுக்கொண்டு வந்தாள். காலேஜ் வந்ததும் அபிதா காரிலிருந்து இறங்க, அப்போது அபிதாவின் கைக்கில் செருப்பு காருக்குள் ஏதோ மாட்டிவிட தடுமாறி காரின் டோரை பிடித்து கொண்டு நின்றாள். செருப்பில் மாட்டியது என்ன என்று காருக்குள் டிரைவர் பார்க்க, அது அபிதாவின் தொலைந்து போன பர்ஸின் பார்தான். அதை பிடித்து இழுத்து டிரைவர் அந்த பர்ஸை எடுத்து கொடுக்க அபிதா அதிர்ச்சியில் உறைந்து போய் நின்றாள். அபிதா ஜெகன் திருடி விட்டதாக நினைத்த பர்ஸ் அபிதாவின் காருக்குள் விழுந்து கிடக்க, அபிதா ஜெகனை அவசரப்பட்டு அடித்து அவமானப்படுத்தி விட்டாள். அபிதா பர்ஸை திறந்து பார்க்க அதில் அவளுடைய பணமும் அப்படியே இருந்தது. பர்ஸில் இருந்த பணத்தை பார்த்த அபிதா தான் எவ்வளவு பெரிய தப்பு செய்துவிட்டோம் என்று நினைத்து பார்த்தாள். ஜெகன் எவ்வளவு சொல்லியும் கேட்காமல் அவனை எல்லோர் முன்பும் அடித்து கேவலமாக பேசி அவமானப்படுத்தியதை எண்ணி வருந்தினாள். உடனே அவனுடைய கிளாஸை நோக்கி ஓடினாள். கிளாஸில் ஜெகன் இல்லை. இந்த இடைப்பட்ட சில நாட்களில் ஜெகன் கிளாஸுக்கு வரவும் இல்லை. அது கூட தெரியாமல் இருந்தால் அபிதா. மூச்சு வாங்கி கொண்டு ஓடி வந்த அபிதாவை கிளாஸில் இருந்த சக மாணவர்கள் என்னவென்று கேட்க, அவள் ஜெகனை பற்றி விசாரித்தாள். அவன்தான் அன்னைக்கு அடி வாங்கினதில் இருந்தே கிளாஸுக்கு வரலையே. அவன் எங்கே இருக்கான்னு தங்கியிருக்கான் யாருக்காவது தெரியுமா? ஒரு ரூம் எடுத்து தான் தங்கியிருக்கான். நான் ஒரு தடவை பார்த்து இருக்கேன். சரி, அப்போ வாடா போகலாம் என்று அவனை கூட்டிக் கொண்டு அபிதா போக அவளை எல்லோரும் வினோதமாக பார்த்தனர். சில நிமிடங்களில் ஜெகன் தங்கியிருந்த இடத்திற்கு சென்றனர். அது ஒரு சேரி போன்ற ஏரியா. ஒரு மாடி வீட்டின் மேல் ஒரு சின்ன கூரை போட்டு இருந்த ரூமில் தான் ஜெகன் தனியாக தங்கியிருந்தான். அபிதாவுடன் அந்த இடத்தில் வந்தவன் கால் வைக்கவே அருவருப்பாக. அபிதா அதை பற்றி கவலைப்படாமல் வேகமாக மாடியில் ஏறி ரூம் கதவை தட்டினாள். தூங்கிக் கொண்டு இருந்த ஜெகன் வந்து கதவை திறந்து வெளியே என்ற அபிதாவை பார்த்தான். வாங்க அபிதா. என்ன ஜெகன், உடம்புக்கு என்ன? காய்ச்சல் தான், அதான் கிளாஸ் வரலை. ஓ சாரி ஜெகன், நீ எவ்வளவோ சொல்லியும் கேட்காம நான் உன்னை அடிச்சிட்டேன். என் பர்ஸை நீ எடுக்கலேன்னு எனக்கு இன்னைக்கு காலையில் தான் தெரிஞ்சது. அது என் கார்லேயே மிஸ் ஆகிடுச்சு. என்னை மன்னிச்சுடு ஜெகன். மன்னிப்பு கேட்டு இனி என்ன ஆக போது விடுங்க. இல்லை ஜெகன், உன் பணத்தை நான் திருப்பி கொடுத்துட்றேன். காலேஜில் எல்லார் முன்னாடியும் உங்கள்கிட்ட மன்னிப்பு கேட்குறேன். ஜெகன் வெரி சாரி. பரவாயில்லை விடுங்க. சரி வா போகலாம். எங்கே? டாக்டர்கிட்ட போகலாம். காய்ச்சல்னு சொன்னேன்ல. இல்லைங்க, அதெல்லாம் வேண்டாம். ஏய் வாடா போகலாம். நான் உங்ககிட்ட மன்னிப்பு கேட்டதும் என் மேல் இருந்த பயம் விட்டு போச்சா? ஐயோ அப்படி இல்லைங்க. சரி சரி, லேட் பண்ணாமல் கிளம்பு. நான் கீழே வெயிட் பண்ணுறேன் என்று சொல்லிவிட்டு அபிதா கீழே வர, சில நிமிடங்களில் ஜெகனும் ரெடியாகி வர இருவரும் ஆட்டோ பிடித்து வந்தார்கள். மணி 12க்கு மேல் ஆகியிருக்க ஒரு ஹோட்டல் நிறுத்த சொன்னால் அபிதா. அவள் இறங்கி ஹோட்டலுக்கு செல்ல ஜெகன் ஆட்டோ வேலையே இருக்க அவனை அதட்டி கூப்பிட்டாள் அபிதா. உடனே அவளுடன் போனான் ஜெகன். இருவரும் நன்றாக சாப்பிட்டனர். ஜெகன் பசியோடு இருக்கிறான் என்று தெரிந்து கொண்டு அவனுக்கு நிறைய வாங்கி தந்தாள் அபிதா. பின் டாக்டரை பார்த்துவிட்டு காலேஜ் வந்தனர். காலேஜில் அபிதா சொன்னதைப் போலவே நடந்ததை எல்லோர் முன்பும் ஜெகனிடம் மன்னிப்பு கேட்டாள். அவன் தன் பணத்தை திருடவில்லை என்றும் தான் தவறாக நினைத்து விட்டதையும் கூறி அவனை யாரும் தவறாக நினைக்க வேண்டாம் என்றும் கூறினாள். பின் இருவரும் காலேஜ் விட்டு வந்ததும் அவனை பற்றியும் அவன் குடும்பத்தை பற்றியும் விசாரித்தாள். ஜெகன் பார்ட் டைமாக ஒரு ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் வேலை செய்ததாகவும் சொன்னான். அவனின் நிலைமையை அறிந்த அபிதா அவனுடன் நட்புடன் இருக்க ஆரம்பித்தாள்.
சாரிடா ஜெகன், நான் உன் நிலைமை புரியாமல் கஷ்டப்படுத்திட்டேன். நான் விளர்ந்த விதம் அப்படி ஜெகன். எனக்கு ஃப்ரெண்ட்ஸ் கூட யாரும் இல்லை. இனிமேல் நம்ம 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருப்போம், சரியா? சரிங்க. டேய், ஃப்ரெண்டை வாங்க போகான்னு சொல்லக்கூடாதுடா. அப்போது எப்படி கூப்பிட? என் அப்பா அம்மா அபிதான்னு அழகாக பேர் வச்சுருக்காங்க, அந்த பேர் சொல்லி கூப்பிடு. சரி அபிதா. அந்த நாள் முதல் அபிதா ஜெகனுடன் நட்பாக பழக ஆரம்பித்தாள். அவனின் தேவையை பார்த்து பார்த்து செய்தாள். அவனுக்கு வேண்டிய ட்ரெஸ், புக்ஸ் என வாங்கி கொடுத்தாள். நல்ல ஹோட்டலில் தினமும் சாப்பிட ஏற்பாடு செய்தாள். ஒரு நல்ல வீட்டை அவன் தங்க வாடகைக்கு பிடித்து கொடுத்தாள். இருவரும் காலேஜில் நட்பாக சுற்ற யாருடனும் பேசாத அபிதா அவனிடம் நெருக்கமாக பழகுவதை பார்த்து காலேஜிலும் எல்லோரும் அபிதா ஜெகன் இருவரும் காதலிப்பதாக நினைத்து அதை ஜெகனிடமும் சில பேர் கேட்க அவன் நட்பு மட்டும்தான் என்று சொன்னான். டே ஜெகன், என்ன அபி, நம்ம 2 பேரும் லவ் பண்ணுறதா காலேஜில் ஒரு ரூமர் இருக்குது, உனக்கு தெரியுமா? தெரியுமே, என்கிட்ட கூட சில பேர் கேட்டாங்க. என்னன்னு, நீயும் அபிதாவும் லவ் பண்ணுறீங்களான்னு. அதுக்கு நீ என்னடா சொன்ன? நான் என்ன சொல்கிறது, எனக்கு அபிதா நிறைய ஹெல்ப் பண்ணுறா, அவள் தயவில் என் வாழ்க்கையே ஓடிட்டுருக்கு. எனக்கும் அபிதாவுக்கும் நல்ல நட்பு மட்டும்தான்னு சொன்னேன். அதான்டா எனக்கு உன்னை பிடிச்சிருக்கு. இதே வேறு மாதிரி பையனாக இருந்தால் இந்நேரம் என் கற்புக்கு கேரண்டி இல்லை. ஐயோ, என்ன அபி சொல்கிற? நான் அந்த மாதிரி பையன் இல்லை என்று ஜெகன் பதற. டேய் அடங்குடா, நீ அப்படி இல்லைன்னு இந்த ஊருக்கே தெரியும். ஏன்னா நீ அந்த வேலைக்கு சரிப்பட்டு வர மாட்ட. பார்த்தியா அபி, நீ என்னை கிண்டல் பண்ணுற. சும்மா விளையாட்டுக்குடா. சரிடா ஜெகன், என் கூட இவ்வளோ நாள் பழகிற, என்கிட்ட ஏதாவது பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்கு. என்ன பிடிச்சிருக்கு சொல்லு. மை போட்டு இருக்கிற கண்ணு, அப்புறம் துருன்னு இருக்கிறது, அப்பப்போ என்னை ஓட்டுறது, ரெக்கார்டு எழுதாமல் என்னை எழுத வைக்கிறது, அப்புறம் உன்னோட திமிர் ரொம்ப பெருக்கும். ஆனால் இதை இப்போது நான் பார்க்கவே முடியல. அப்புறம் வேற என்ன? அது சொன்னால் கோச்சிக்க மாட்டியே. சும்மா சொல்லுடா. உன்னோட இந்த நீளமான முடி ரொம்ப பிடிக்கும். அதை தொட்டு பார்க்க ஆசையாக இருக்கும். ஆனால் நீ திட்டிவியோன்னு தொட மாட்டேன். இது என்னடா புதுசாக இருக்குது, பொண்ணோட முடியை தொட்டு பார்க்க ஆசைப்படுறது. எல்லா பொண்ணுங்க முடியும் இல்லை, உன்னோட முடியை மட்டும் தொட்டு பார்க்க ஆசையாக இருக்கும்னு தான் சொன்னேன். அபி, ஒரு தடவை தொட்டு பார்த்துக்கவா? ஏண்டா, அவன் என்னென்னமோ ஆசைப்படுறான், நீ என்னடானா? சரி, தொட்டு பார்த்துக்கோ. ஜெகன் அபிதாவின் முடியை ஆசையாக தொட்டு தடவி பார்த்தான். அபிதா அன்று காலை தலைக்கு குளித்துவிட்டு ஒரு கிளிப் மட்டும் போட்டு பிரியாக விட்டிருந்தாள். அதனால் அவளுடைய நீளமான முடியை அவன் இஷ்டம் போல தொட்டு தடவி பார்த்தான். தலைமுடியை கொத்தாக பிடித்து கைகளில் சுற்றி தன் முகத்தின் மீது தடவினான். பின் அபிதாவின் அடர்த்தியான முடியை 3ஆக பிரித்து மெதுவாக அவளுக்கு மிக நேர்த்தியாக ஜடை பின்னி விட்டான். ஜடை பின்னியதும் அபிதாவிடம் காட்டினான். டே ஜெகா, சூப்பர்டா, என் அம்மாவை விட நல்லா ஜடை பின்னி விட்டுருக்கடா. தேங்க்ஸ். அன்றிலிருந்து அடிக்கடி அபிதாவின் முடியை அவர்கள் இருவரும் மட்டும் இருக்கும் போதும் தடவி பார்த்தான். ஒரு நாள் ஜெகனின் அம்மா உடல்நிலை சரியில்லை என்று தகவல் வர அபிதா அவனை தன் காரில் கூட்டிச் சென்றாள். ஜெகனின் கிராமத்தில் அவனுக்கு அவனுடைய அம்மா வேண்டிய உதவிகள் செய்துவிட்டு அபிதா மட்டும் வந்துவிட ஜெகன் சில நாட்கள் அவன் அம்மாவுக்கு உதவியாக இருந்து வருகிறேன் என்று சொல்லிவிட்டான். ஜெகன் இல்லாமல் அபிதா மட்டும் காலேஜில் தனியாக இருந்தாள். அந்த சில நாட்கள் ஜெகன் இல்லாதது அவளுடைய மனதை ஏதோ செய்தது. 2 வாரங்கள் கழித்து ஜெகன் வந்து சேர்ந்தான். அன்று காலை வந்ததும் ஜெகன் அபிதாவுக்கு கால் செய்து தான் வந்து விட்டதாக சொல்ல உடனடியாக அவன் தங்கியிருந்த ரூமுக்கு சென்றாள் அபிதா. ஜெகனை பார்த்ததும் என்றும் இல்லாமல் அபிதா அவனை ஓடிப்போய் கட்டி பிடித்து கொண்டு அழுதாள். அவன் முகம் எங்கும் முத்தமிட்டாள். ஏய் அபி, என்ன இது? ஜெகன், நீ இல்லாமல் என்னால் இருக்க முடியாதுடா. நீ இல்லாத இந்த 2 வாரமே நானாவே இல்லைடா. ஐ லவ் யூ ஜெகன், ஐ லவ் யூ ஸோ மச். அபி ப்ளீஸ், இப்போ என்னாச்சு? ஏன் இவ்வளோ உணர்ச்சி வசப்படுற? நமக்குள்ளே இருக்கிறது நல்ல நட்பு மட்டும்தான். நோடா ஜெகன், எனக்குள்ளே லவ் இருக்குது, நான் அதை புரிஞ்சுக்கிட்டேன்.
உனக்கும் என் மேலே லவ் இருக்கு. ஆனால் நீ சொல்ல மாட்ட. இல்லை அபி, நான் என்ன சொல்கிறேனா என்று அவன் சொல்லிக்கொண்டே இருக்க அவனை இழுத்து பிடித்து அவனுடைய உதட்டை கவி முத்தமிட்டாள். அப்படியே ஆப் ஆகிவிட்டான் ஜெகன். இனி அவன் இந்த வலையிலிருந்து தப்பிக்க முடியாது. அடுத்து வேறொரு பாகத்தில் சந்திப்போம். அதுவரை நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள். நன்றி.